இவர் கேட்காரு, அங்கே ஃப்ளைட் அங்கே ஏரோட்ராம்ல மேனேஜர் கேட்காரு, ஐயா இனி எப்போ அந்த ஃப்ளைட்டை எடுப்பான்? அப்போ சொல்கிறாரு, தெரியல, வானிலை ரொம்ப மோசமாக இருக்குது, பயங்கர இடி மின்னல் மழை காற்று பயங்கரமாக இருக்குது, ஃப்ளைட்டு போகாது, இனி எங்களுக்கு அது வானிலை சரியானால் நாங்கள் ஃப்ளைட் எடுக்க முடியும், நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, இவர் தன்னை யாரும் காட்டிக்கல, எங்கே போகிறேன்னு சொல்லலை, சொன்னாலும் அவங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியல, இவர் எதுவுமே சொல்லலை. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எனக்கு போகணும், அதுக்கு கார் எடுத்துகிட்டு போனால் எப்படி போயிடலாமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு மேனேஜர், ஓகே சார், நான் கார் வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், நீங்கள் போகலாம். சரி ஓகே, கார் சொல்லியாச்சு, கார் வந்தாச்சு, காரில் ஏறியாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்போ எனக்கு 6 மணிக்கு என்னது பாராட்டு விழா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவர் ஓகே சார் போகலாம். போனால் பயங்கர இடி மின்னல் மழை காற்று பயங்கரம், ரோடெல்லாம் தண்ணி, திசை தெரியல டிரைவருக்கு, எங்கேயோ விட்டுட்டான், திசையை விட்டுட்டான், மாறிட்டான், ரூட் மாறிட்டான், இருட்டுது, 3 மணிக்கே இருட்டியாச்சு, வண்டி ஓட்ட முடியல, டிரைவருக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியல, அங்கெல்லாம் 150 கிலோமீட்டர்ஸில் வண்டி ஓட்டலாம், ஏன்னா ரோடு அவ்வளோ கிளியராக நல்லா இருக்கும், டிரைவருக்கு வண்டி ஓட்ட முடியல. அப்போ இவர் சொல்லுவாங்க, எப்பா இருட்டியாச்சு, உனக்கு வண்டியை ஓட்ட முடியல, ரோடெல்லாம் தண்ணி, ரோடை விட்டுட்டேன், நம்ம ரூட்டை விட்டாச்சு, இனி போய் பிரயோஜனம் இல்லை, சரி எங்கேயாவது லைட் ஏதாவது தெரிஞ்சா நீ வண்டியை ஒதுக்குப்பா அப்படின்னு சொன்னார். அதில் சொன்னா, சார் அங்கே ஒரு விளக்கு தெரியுது, லைட் தெரியுது, போவோமா? ஓகே, அங்கே போயாச்சு, 2 பேர் நல்லா நனைஞ்சிட்டாங்க, இறங்கியாச்சு. இவர் உள்ளே போகிறாரு, டிரைவர் சொன்னா, நான் வண்டியை ஒதுக்கி விட்டு வரேன் சார். இவர் போகிறாரு, அங்கே ஒரு அம்மா, ஒரு 50 வயசு 45 வயசுக்கு ஒரு அம்மா வராங்க. அப்போது வரலாமா? நான் சரி ஐயா வாங்க. அப்போ நினைச்சிட்டாரு, காப்பி தரவா? ஓகே காப்பி தாங்க, குடிச்சாச்சு, உள்ளே போயாச்சு. டிரைவர் அவர் அங்கே வண்டியை ஒதுக்கிட்டு அவர். அப்போது 6 மணி ஆயிடுச்சு. அப்போ இந்த அம்மா சொல்லுது, ஐயா உங்களுக்கு ஏதாவது டின்னர் ரெடி பண்ணி தரவா அப்படின்னு. ஓகேம்மா தந்தா பரவாயில்ல அப்படின்னு. இவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, இவர் பெரிய ஒரு டாக்டர், எங்கே போகிறேன்னு தெரியாது, சொல்லிக்கல. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா இப்போ எனக்கு வந்து எனக்கு ப்ரேயர் டைம், எனக்கு என்னது ப்ரேயர் டைம், நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இந்த அம்மா போயிடுச்சு. அப்போ இவர் உட்காந்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் காலையில் அந்த அம்மாவை அப்போ இப்படியே இப்போ எட்டி பார்த்தாரு. அந்த அம்மா ஒரு ரூமில் ஜெபம் பண்ணுது. அப்போ பக்கத்தில் ஒரு பெட்டில் ஒரு பையன் படுத்திருக்கான். ஒரு 10-17 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, படுத்திருக்கான். அந்த பையன் எலும்பு தொழிலுமா இருக்கான், அவனுக்கு நல்லா மூச்சு வாங்குது. அப்படியே அந்த கட்டோடு ஒட்டி படுத்திருக்கான். இவர் அப்படியே அந்த கட்டில் உட்காந்துட்டாரு. இந்த அம்மா கண்ணு திறக்கல, திரும்பி பார்க்கல. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, முடிச்சாச்சு. ஜெபம் முடிச்சு திரும்பி பார்க்காம இவர் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பையன் யாருமா? அதே பையன், உங்களுக்கு கணவர் இல்லை, இந்த ஒரு பையன் தான். இவருக்கு என்ன வயசு? 17 வயசு.